கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சி கருமாண்டகவுண்டனூர் பகுதியில் விவசாயியின் தோட்டத்தில் பயிரிடப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நேற்று இரவு பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக வடக்கிபாளையம், சி கோபாலபுரம், சி கருமாண்டகவுண்டனூர், ஆர் பொன்னாபுரம், நல்லிக்கவுண்டன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சி கருமாண்டகவுண்டனூர் பகுதியில் உள்ள பாலசபரீஸ்வரன் என்பவர் தோட்டத்தில் 2.5 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தது. மேலும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் இந்த பகுதியில் தென்னை மற்றும் வாழை மரங்கள் பயிரிட்டுள்ளதாகவும் இன்னும் அறுவடைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் 2.5 லட்சம் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் தமிழக அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த பகுதியை முழுமையாக ஆய்வு செய்து சேதமடைந்த வாழை மற்றும் தென்னை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி.